அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸில் நாட் போடுவோம் பாருங்கள், அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு 1 இன்ச்சு அகலத்தில் லென்த்து வந்து நீங்கள் நல்லா லென்த்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்துட்டோனால எவ்வளோ தேவையோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து லென்த்தை எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அகலத்தை வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கிறோம். லென்த்து வந்து எவ்வளோனாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அது பீஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து ஒரு கைடு அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப மெல்லிசான நாட்டு தான் போட போகிறோம். ஸோ ஒரு கைடுக்கு கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கைடு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம அதை சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் கிளாத்து, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காகனா, இப்போ நம்ம திருப்புறப்ப அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால என்ன ஆகும், திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக நம்ம ஒரே இதாக தான் நம்ம இப்போ வந்து ஒரே லென்த்தாக தான் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். தேவைக்கு அப்போ நம்ம வந்து அதை டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுமே ஊசியில் நூல் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஊசியில் நூலை கோர்த்துட்டு அதை இந்த கார்னரில் நடுவில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் விட்டு நம்ம 2 சுற்று சுற்றிட்டு அது உள்ளுக்குள்ளேயே நம்ம இப்போ ஊசி விடுறோம். ஓகேங்களா? நாடா எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் போட்டு விட்டு நூலை ஊசியை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்ட்டு. ஃபுல்லாக இப்போ நம்ம அதை திருப்பி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அது தேவைக்கு எவ்வளவோ அந்த சைடில் கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சிருது. இப்போ வந்து நம்ம நாட் போட்டாச்சு. அதை வந்து இன்னும் முறுக்கிற மாதிரி மெல்லிசாக நூல் த்ரெட்டு மாதிரி வரணும். அதுக்காக அந்த கைடில் அந்த நாட்டை மாட்டிட்டு அதில் ஊசியை நீடியில் உள்ளே குத்திடுறோம். ஓகேங்களா? இல்லைன்னா வெளியே வந்துடும். குத்திட்டு நல்லா முறுக்கி விட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. பின்னாடி அந்த நாட்டை வந்து நீங்கள் இழுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாக முறுக்கி விட்டிங்கன்னா அந்த முறுக்குன இதுலேயே நம்ம தைக்க என்ன ஆகும், அது அப்படியே நின்றுடும். ஓகேங்களா? அப்போ பார்க்குறப்போ ரொம்ப மெல்லிஸாக தெரியும். அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்படி நாட்டுக்கு இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம சேரீயில் கட் பண்ணி எவ்வளோ பீஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த சேரீயில் ஓரத்தில் ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணி வச்சுருப்போம் மெயின் இதில் இருந்து. ஓகேங்களா? அந்த இதை இப்போ நம்மளுக்கு அந்த பார்டரும் அதுவும் இருக்குது இல்லையா, அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லென்த் அகலம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எந்த சைடு பார்த்தாலுமே 4 இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக தெரியும். ஸோ 4 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை இப்போ மெயின் பார்டர் வந்து ஆரஞ்சாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை கார்னராக கொடுக்குறோம். க்ரீன் கலர் வந்து மெயினாக கொடுக்குறோம். ஓகேவா? அதனால் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கலரை வச்சுட்டு ஆரஞ்சை வந்து மேலே லைட்டாக அப்படி தூக்குறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சை வச்சுக்கலாம். அது மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டு அடுத்து க்ரீனை வச்சுருவோம். ஓகேங்களா? லைட்டாக அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதை திருப்பவுமே என்னாகும், வெளியே க்ரீன் கலர் தெரியும், அது மேலே பார்டர் மாதிரி ஆரஞ்சு கலர் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம அதை திருப்பி எடுத்துடுறோம். இப்போ நம்ம அதை வந்து இது வந்து நம்ம 2 கிளாத்து கலர் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
பாருங்கள் இப்போ டபுள் கலர்ஸு வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்த இதுவும் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சை வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இறக்கி க்ரீன் கலரை வச்சு அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இது இல்லை. ஓகேவா? சிம்பிளாக ஈஸியான மெத்தடு தான். நாட்டு வந்து இது வந்து லாக் அண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம இப்போ கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.